ஹாய் மக்களே, நான் சொன்ன அந்த விஷயம் இதுதான். இங்கே பாருங்கள், என் பையன் மண்ணள்ளி போட்டுக்கிட்டான்னு சொன்னால. இங்கே பாருங்கள், அங்கே ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டில் அந்த பழைய பானைங்கள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே கலைச்சி விட்டுட்டு உடச்சிட்டான். ஒரு சில பானையை உடச்சிட்டு எல்லாத்தையும் கலைச்சி போட்டு பாருங்கள். இந்த இதில் தான், அந்த குட்டி பானையில் தான் மண் இருந்திருக்கு. நானே பார்க்கல. அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் எரிச்சிட்டான். பாருங்கள், டெய்லி ஒரு 50 மினிட்ஸ் கொண்டு வந்து மாடியில் விளையாட விடலைன்னா அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். ஸோ விளையாட விட்டே ஆகணும். அப்போ தான் ஜாலியாக இருப்பான். அவனுக்கு அதில் ஒரு ரொம்ப ஹாப்பினஸ். என்ன தான் கீழே வந்து சைக்கிள் அது எல்லாமே இருக்குது. என் பையனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாமே வாங்கி கொடுத்துருச்சு. ஆனால் பட் அதை வச்சுட்டுலாம் விளையாட மாட்டார். சாரு இந்த மாதிரி பாருங்கள், ஜாலியாக மாடியில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு தூக்கி போட்டு அவன் மட்டும் என்ன அவனால் பிடிச்சி இழுக்க முடியுதோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தபுளாக வேலை பார்த்துட்ருப்பான். நம்ம கூட அப்படி பார்ப்போமான்னு தெரியல. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எந்த மாதிரி வந்து சேட்டை பண்ணுவாங்க, எந்த மாதிரி விளையாடுவாங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய குட்டி இப்படி தான் வந்து சேட்டை பண்ணிகிட்ருப்பான். எனி டைம் மாடிக்கு அவனே ஓடி வந்துடுவான். பின்னாடி நானும் வரணும், இல்லைன்னா ஒரே அழகையாக இருக்கும். ஸோ க்யூட்டாக பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. குளிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தேன், இப்படி ஆக்கிட்டான். மறுபடியும் போய் சுடு தண்ணி வச்சு தொடச்சி விட்டு தான் தூங்க வைக்கணும். அது வரைக்கும் விளையாடுவான். அது வரைக்கும் பிளேயிங் மூடு தான். ஸோ இவ்வளோ சேட்டை. ஸோ உங்கள் வீட்லேயும் சுட்டித்தனம் பண்ணுற குழந்தைங்க இருக்காங்களா? என்னென்ன பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.